அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு இன்னைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக விஜய் வந்து வெந்நீரை கொட்டிக்கிட்டாரு. இப்போ நேற்றுக்கு நடந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவேரி வந்து விஜய் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதுக்கான ரீசன் வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா காவேரி விஜய் வீட்டில் இருக்கிறது வந்து விஜய் வந்து காலில் வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டாரு, கையிலே சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. பாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து சாரதாவும் பாட்டியும் கொடைக்கானல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஊருக்கு போன வேலையாக பார்த்து இப்போ காவேரி வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த இடத்துல இப்போ சாரதாவும் பாட்டியும் கொடைக்கானல் போன இடத்துல தான் போயிட்டு அங்கே தங்கியிருக்கும் போது தான் இங்கே வந்து நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால தான் விஜய் வந்து எல்லாமே நம்ம பண்ணணும், எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்து பண்ணுறாரு. ஆனால் சாரதாவும் பாட்டியும் வந்து கொடைக்கானல் போகிறாங்க. அப்போ செம்ம இல்லை, விஜய்க்கு வந்து சூப்பர் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட்டு. காலைல சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டார், நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. அது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க காவேரி. இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா, அதே ட்ரெஸ்ஸில் தான் விஜய் கூட அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். ஆனால் பாட்டியும் அடுத்து பாருங்களேன், பாட்டியும் சாரதாவும் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. பாட்டி என்ன ட்விஸ்ட் பண்ணு தெரியுமா, கையில் அந்த பையன் சுடுதண்ணி ஊற்றிக்கிடுச்சு, நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா காவேரி போய் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே இருந்தோம்னா உதவி செய்ய முடியாது, சாரதா வந்து விட மாட்டா. நம்ம சாரதாவை கூட்டிக்கிட்டு நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம், அந்த கேப்பில் அவளுக்கு விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பாட்டியாக ஒரு பிளானை போட்டு சாரதா வா எனக்கு துணைக்கு நீ பிள்ளை இருந்துக்கிருவாங்க, குமரன் இருக்கான்ல பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி வந்து கிளம்புறாங்க. அப்படியே அப்போ கங்காலேருந்து குமரன்லேருந்து எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இருக்கோம்லம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து பாட்டி கூட போயிட்டு வரதுன்னா போயிட்டு வா, பாட்டி தனியாக எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரதாவுக்கு மனசே இல்லை, போகிறதுக்கு மனசே இல்லாமல் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா வந்துட்டு கங்காட்ட வந்து காவேரி கேட்பாங்க, அக்கா அவர் வந்து ரொம்ப முடியாமல் கை வலியோடு இருக்கார், நான் அவர் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா அந்த மாமி வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டு அவருக்கு எந்த ஹெல்ப்பு பண்ணலை அப்படின்னா கஷ்டமாக போயிடும் இல்லையா, பாவம் கை காலெல்லாம் ஊற்றிக்கிட்டாரு, மாமி தான் வந்து அவ்வளோ ஆயில்மெண்ட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கங்கா, இது காவேரி. அப்போ வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நானும் மாமாவும் கங்கா நானும் 2 பேரும் நம்ம தேயிலை கடைக்கு போகிறோம், டெய்லரிங் ஷாப்புக்கு, நீ வந்து விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இரு, அப்படி அப்பளத்தை காய வச்சுட்டு இரு அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வர்றப்போ விஜய் இருக்க மாட்டார், வெளியில் போயிடுவார். எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சமைச்சிருக்காரு, வீட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி. சரி ஆள் இல்லை, வரட்டும் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க காவேரி. வர்றப்போ வந்து விஜய் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ன எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லை என்ன பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எதுக்கு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி வா, வந்துட்டேன் உள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு காவேரி வெளியே வருவாங்க. விஜய் வெளியில் வந்து என்னாச்சு காவேரி வா அப்படின்னு, கைக்கு என்னாச்சு, கையில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்டீங்களே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. காவேரி இப்போ பரவாயில்ல, நீ வந்துட்டேல காவேரி, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு கஷ்டப்படுற, எனக்கு எல்லாமே சரியாக போயிடும், உனக்கு நீ அப்பளம் போடுற வேலையை பாரு, அப்பள கம்பெனியில் அப்பளம் வந்து கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்கல்ல, நீ போய் அப்பளம் போடு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவும் பாட்டியும் ஊருக்கு போயிருக்காங்க, நான் ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ண முடியாது, வேலை கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா,
நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு சுடுதண்ணி வச்சே நீங்கள் வந்து கையை காலில் ஊற்றிக்கிறீங்க, எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி சமைக்க வேண்டாம், நானே சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. அப்படியா, என்ன சமைக்க போகிற, எனக்கு நல்லா பயங்கரமாக பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்வார். ரம்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க காவேரி. அதாவது கங்காவும் குமரனும் வெளியில் போயிடுறாங்க தையல் மிஷினுக்கு கடைக்கு. அப்போ வந்து காவேரி மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சாரதாவும் பாட்டியும் வந்து வெளியில் போயிடுறாங்க கொடைக்கானலுக்கு. அந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த வாரத்துக்கானது. செம்மையாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை. எனக்கு தொண்டையே வலிக்குதுங்க, பேசவே முடியல. இருந்தாலும் மகாநதியை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து சொல்லணும் இல்லையா, அதனால தான் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப கஷ்டம், நல்லாயிருக்கு நாடகம், அவ்வளோதான்.